தொடர்கின்றன. வாச்சாத்தி பாலியல் கொடுமை வழக்கில் தருமபுரி நீதிமன்றம் நாளை இறுதி தீர்ப்பு வழங்குகிறது. தருமபுரி மாவட்டம் சின்ன கல்வராயன் மலையில் இருக்கும் வாச்சாத்தி என்ற மலை கிராமத்தினர் சந்தன மரங்களை வெட்டி கடத்துவதாகவும் காடுகளில் வெட்டப்பட்ட மரங்கள் அவர்களின் வீடுகளில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் சந்தேகப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் அந்த கிராமத்து மக்களை கடந்த 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி சுற்றி வளைத்து கைது செய்தனர். இந்த சம்பவத்தின் போது மலைவாழ் பெண்களை பலர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியதாக வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் வனத்துறையை சார்ந்த 269 அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது குற்றம் சுமத்தி 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கில் தருமபுரி நீதிமன்றத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தது. ஆனால் குற்றம் சுமத்தப்பட்ட சில வனத்துறை அதிகாரிகள் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் தீர்ப்பு செப்டம்பர் 29ஆம் தேதியான நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 19 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த பரபரப்பான வழக்கில் தருமபுரி நீதிமன்றம் நாளை வழங்கும் இந்த தீர்ப்பை வாச்சாத்தி கிராம மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். பீகார் மாநிலத்தில் எண்ணெய் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் திடீரென்று கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது. அசாம் மாநிலம் துர்காபூர் மாவட்டத்திலிருந்து சரக்கு ரயில் ஒன்று இன்று மதியம் ஜாம்ஷெட்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ரயில் பீகார் மாநிலம் கிரண்கஞ்ச் அருகே சென்றபோது அந்த ரயில் திடீரென்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. அப்போது சரக்கு ரயிலில் இணைக்கப்பட்டிருந்த 5 எண்ணெய் டேங்கர் வேகன்களில் தீப்பிடித்து எரிந்தது. இதனிடையே தடம் புரண்டு வேகமாக சென்ற அந்த ரயில் தாறுமாறாக ஓடி அருகில் உள்ள குளத்தில் விழுந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து வெகுநேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை. சரக்கு ரயில் விபத்து காரணமாக அந்த வழியில் பல மணி நேரம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நேபாள விமான விபத்தில் பலியான திருச்சியை சேர்ந்தவர்களின் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. நேபாளத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் சுற்றுலா சென்ற திருச்சியை சேர்ந்த 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் விமானம் மூலம் சென்னைக்கு எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து இறந்தவர்களின் உடல்கள் திருச்சி அண்ணா சிலை தேசிய பள்ளி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஏராளமான மக்கள் அவர்களது உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து தங்கள் அனுதாபத்தை தெரிவித்தனர். பின்னர் இன்று மாலை பலியானவர்களின் உடல்களுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. சீர்காழியில் நகை வியாபாரியின் காரை வழிமறித்து அவரிடம் இருந்த 12 கிலோ தங்கத்தை கொள்ளை கும்பல் பறித்துச் சென்றுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் பவன்குமார் ஜெயின். தங்கம் மொத்த வியாபாரியான இவர் நேற்று சென்னை வந்து தங்கம் வாங்கிக் கொண்டு ஊருக்கு செல்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார். கார் சீர்காழி அருகே சென்றபோது அவரது காரை மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் வழிமறித்து நிறுத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவரிடம் இருந்த 12.5 கிலோ எடையுள்ள தங்க கட்டியை பறித்துக் கொண்டு ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து சீர்காழி காவல்துறையினரிடம் புகார் செய்யப்பட்டது. போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து சொகுசு காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்தவரை ஹோசூர் அருகே காவல்துறையினர் கைது செய்து காரில் இருந்த 28,000 மதிப்புள்ள மது பாட்டில்களை கைப்பற்றினார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நேற்று இரவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஹோசூர் பாகலூர் சந்திப்பில் நடைபெற்ற சோதனையில் அந்த வழியாக கர்நாடக மாநிலத்தில் இருந்து வேகமாக வந்த சொகுசு கார் ஒன்றை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது அந்த காரில் 14 அட்டை பெட்டிகளில் 678 மது பாட்டில்களை மறைத்து வைத்து கடத்தி வந்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்து அதனை பறிமுதல் செய்தனர். பின்னர் காரில் இருந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற வாலிபரை கைது செய்தனர். அதிசயம் ஆனால் உண்மை. குரங்கு சேட்டை என்பது குதூகலப்படுத்துகிறது நம்மை. 2 புலிக்குட்டைகள் ஆசையோடு விளையாடுவதை காண பொறுக்கவில்லை இந்த குரங்குக்கு. அவை இரண்டும் நட்போடு விளையாடும் போது குரங்கு மரத்தில் இருந்து கீழே வந்து குரங்கு சேட்டை செய்கிறது. இதனால் ஆத்திரம் அடைகிறது இந்த புலிக்குட்டி. ஒருவர் நிம்மதியாக இருப்பது இன்னொருவருக்கு பிடிக்காது என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் பொருந்துகிறது அல்லவா?
சிறுமிகளை பலாத்காரம் செய்யும் கயவர்களுக்கு உணர்ச்சியை தடுக்கும் நவீன தண்டனை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.